ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நத்தை எப்படி வரையலான்னு பார்க்கலாம். கூடவே அதை பற்றின நத்தையை பற்றின ஒரு கதையும் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தோட்டத்தில் ஒரு குட்டி அழகான நத்தை இருந்துச்சான். அந்த நத்தை எப்போவுமே ஆனால் சோகமாகவே இருக்குமா. ஏன்னா அதால் ஓட முடியல, பறக்க முடியலை அப்படின்னு நினச்சி அது எப்போவுமே மற்ற விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு அப்படி பறக்க முடியல, ஓட முடியல அப்படின்னு சொல்லி எப்பவும் கவலையாகவே இருந்துகிட்ருக்குமா. அப்படியே ஒரு நாள் இது யோசிச்சுட்டே இருக்கும்போது தெரியாமல் சறுக்கி கீழே விழுந்துருச்சு. விழுந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் சீடு இருந்திருக்கு. அந்த மேஜிக்கல் சீடு எப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை யாராவது டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக அழகாக மாறிடும். அதுலேருந்து ஒரு தேவதை வெளியே வருவாங்க. அவங்க நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்க. அப்போது இந்த நத்தை விழுந்துருச்சுல அந்த சீடு மேலே. ஸோ அது அதை டச் பண்ணனால அந்த மேஜிக்கல் சீட்லேருந்து ஒரு தேவதை வராங்க. அவங்க நத்தைகிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க? உன்னை பார்த்தாலே நீ ரொம்ப சோகமாக இருக்கங்கிறது தெரியுது. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த நத்தை சொல்லிச்சான், எனக்கு நல்லா எல்லாரையும் மாதிரி வேகமாக ஓடணும், பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னால் வேகமாக போக முடியல, அழகாக பறக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் எனக்கு என்னோடய தோற்றத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே யோசித்து கேட்டுச்சான். சரி, யாரை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி தேவதை கேட்டாங்களாம். உடனே நத்தை சொல்லிச்சான், எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே மேலே பார்த்துச்சான். மேலே பார்க்கும்போது அப்போ ஒரு அழகான பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டு இருந்துச்சான். உடனே அது சொல்லிச்சான், எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தேவதையும் சரி, நீ பட்டர்ஃப்ளை மாதிரியே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். உடனே நத்தையும் தன்னை பார்த்துச்சான். அதை பட்டர்ஃப்ளை மாதிரியே மாறிடுச்சான். அதனால் பறக்கவும் முடிஞ்சுதான். பறந்து போயிட்டுருக்கும்போது அதை சுற்றி பார்த்தா அது இருந்த அந்த தோட்டம் எல்லாம் ரொம்ப அழகாக மாறி இருந்துச்சான். ஓகே, அப்போ அது நினச்சிக்கிட்டுச்சான், சரி இந்த மேஜிக்கல் சீட்ஸ்னால தான் அந்த தோட்டமே அழகாக மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி ஜாலியாக பறந்து போயிட்டு இருந்துச்சு. பறந்து போய் அதோடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், நிறைய மரங்கள் எல்லாம் நிறைய சுற்றி பார்த்துச்சான். ஆனால் அதோடய பறந்து போயிட்டே இருக்கும்போது அந்த சந்தோஷமும் அதுக்கு ரொம்ப நேரம் அதுக்கு நிலச்சி நிற்கலை. ஏன்னா அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு புயல் காற்றும் ஒரு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதால் அது இப்போ தானே அது பட்டர்ஃப்ளையாக மாறி இருக்குது. அதால் அந்த புயலை மழையெல்லாம் தாக்கு பிடிச்சி பறக்க முடியலை. அதுக்கு எங்கே போய் மறையணும் தெரியலை. அப்போ தான் அதுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம நத்தையாக இருந்திருந்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்துருக்கலாம். அது கூட தானே எப்போவுமே தூக்கிட்டு தானே இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே நம்ம ஒழிஞ்சிருக்கலாம். சப்போஸ் ஒரு உருண்டு விழுந்தால் கூட நம்ம கூட்டோடே தான் உருண்டு விழுவோம். இது நம்மளுக்கு இப்போது மழையை எதிர்த்து நம்மளால் பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்போந்தான் பட்டர்ஃப்ளைக்கு இருக்கிற கஷ்டம் புரிஞ்சுது. அப்போ தான் அது எல்லாமே அதுக்கு புரிய வந்துச்சு. எல்லா விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், பூச்சிகளுக்கும் கஷ்டம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஏற்றுக்கிடணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆசைப்பட்டோன்னா அது நம்மளுக்கு நல்லதாக இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு தான் அது பார்க்க ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ அது திருப்பியும் அது வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ திருப்பியும் தேவதை அது முன்னாடி வந்தாங்களாம். வந்துட்டு கேட்டாங்களாம், இப்போ திருப்பியும் எதுக்கு அழுற நீனு? உனக்கு தான் நீ கேட்டதா மாதிரி பட்டர்ஃப்ளையாக உன்னை மாற்றிட்டேன்ல, நீ இப்போ ஜாலியாக தானே பறக்கிற, திருப்பியும் எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே நத்தை சொல்லிச்சான், இல்லை எனக்கு நத்தையாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நான் தெரியாமல் பட்டர்ஃப்ளை மாதிரி மாறிடணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நான் பட்டர்ஃப்ளை மாதிரி மாறின பிறகு மழை வந்துச்சு. மழை வந்த பிறகு என்னால் அதை பறக்கவே முடியல. அப்போந்தான் அது எனக்கு என்னோடய ரெக்கெல்லாம் ரொம்ப வலிச்சுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் நத்தையாகவே மாறிடுதேன். நான் நத்தையாக இருந்தேன்னா என் கூட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிடுவேன். ஏதாவது ஆபத்துனா கூட நான் கூட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை எப்படியாவது நத்தையாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி தேவதைகிட்ட கேட்டுச்சான். உடனே தேவதையும் சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, நீ நத்தையாகவே மாறிடு அப்படின்னு சொல்லி திருப்பியும் மறைஞ்சிட்டாங்க.
அப்புறம் தான் அந்த அத்தைக்கு வந்து சந்தோஷமாகவே இருந்துச்சாம். அது வந்து அன்னையிலேருந்து எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சாம். எப்போவுமே யாரையும் பற்றி கவலையே படாதான். எப்போவுமே ஹாப்பியாக இருந்துச்சாம். தன்னை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுருந்துச்சாம். அந்த தோட்டத்தையும் அது நல்லா பார்த்துக்கிட்டுச்சாம். அதுக்கப்புறம் தான் அதோட இடமும் நல்லா பிடிச்சிருந்துச்சாம். இது வந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து யாரையும் பற்றி ரொம்ப ஆசையோ பேராசையோ படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கதை.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.